வணக்கம். அவங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களில் அவங்க கவனம் செலுத்துவதில்லை. சின்னா தனது மனைவியை விவாகரத்து பண்ணினான். அவங்களுடைய 7 வயது மகளை பராமரிப்பது தொடர்பாக 3 வருஷமாக அவங்க சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. கடைசியாக குழந்தை தாயுடன் தான் நிரந்தரமாக தங்கும் அப்படின்னு நீதிபதி தீர்ப்பளித்தார். வார இறுதி நாட்களை அவளை பார்க்க சின்னாவுக்கு உரிமை இருக்குன்னு அப்படின்னு தீர்ப்பு வழங்க நீதிபதியின் முடிவை அவரால் ஏற்க முடியவில்லை. அவர் தனது முன்னாள் மனைவியை விட தான் சிறந்த பெற்றோர் அப்படின்னு நினைச்சார். சின்னா தனது முன்னாள் மனைவியை தனது மகளுடனான தனது தொடர்பை வேண்டுமென்றே அளிக்கிறாங்க அப்படின்னு நம்பினார். ஒரு முறை சின்னா தனது மகளை திமிங்கலம் பார்ப்பதற்காக அழைத்து போக வேண்டியிருந்தது. ஆனால் அவரது முன்னாள் மனைவி அவரை அடித்து உதைச்சி இருந்ததாக அந்த வார தொடக்கத்தில் அவள் குழந்தையை திமிங்கலம் பார்ப்பதற்காக அழைத்து வந்தார். சின்னா ரொம்பவும் கோவப்பட்டார். தனது முன்னாள் மனைவியை தனது மகளின் ஆதரவுக்காக போட்டி போட்டிருக்கிறாள் அப்படின்னு அவர் உணர்ந்தார். அவள் அப்போது குழந்தைகளுக்கு விலை உயர்ந்த பரிசுகளை வாங்கி கொடுக்கிறாள், பெரிய விருந்துகளை வைக்கிறாள், அப்புறம் குழந்தையை பெரிய விடுமுறைகளுக்கு அழைத்து செல்கிறாள். சின்னா இது எல்லாம் வாங்கித்தர முடியாது. தனது முன்னாள் மனைவி குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை பற்றி போதுமான அளவுக்கு கற்பிக்கவில்லைன்னு அப்படின்னு ரொம்ப கவலைப்படுகிறான். தனது முன்னாள் மனைவி மறுபடியும் டேட்டிங் செய்கிறாள். அவர் மேலும் ரொம்ப கவலைப்படுகிறார். குழந்தை மற்றவங்களின் துஷ்பிரயோகமோ அல்லது மோசமான நடத்தைக்கு ஆளாகக்கூடும் அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுகிறான். அவர் ஆசிரியர் சுவன் உதவி சிகிச்சைக்காக இல்லாமல் சட்ட உதவிக்காக கேட்டிருந்தார். சின்னா சுவனிடம் குழந்தையை தன்னுடைய முழு பாதுகாப்பில் வைத்திருக்கணும்னு சாட்சி அளிக்கும்படி கேட்டிருந்தார். ஆனால் சுவனால் அதை செய்ய முடியவில்லை. நீதிபதியோட முடிவே இறுதியானது. பாதுகாப்பு உத்தரவை மாற்ற சின்னா இனி எதுவும் செய்ய முடியாது. மேலும் அவருடன் இனி பேச்சுவார்த்தை நடத்த முடியாது அப்படின்னு அவரது முன்னாள் மனைவி தெளிவுபடுத்தியுள்ளார். நிலைமையை கட்டுப்படுத்த அவர் எடுக்கும் முயற்சியில் குழந்தைகளுக்கு நல்லதல்ல அப்படின்னு சின்னா உணர்வு. சுகன் உதவிக்காக தனது முன்னாள் மனைவியுடனான அவரது முடிவற்ற வாக்குவாதங்கள் இன்னும் சேதத்தை மட்டும்தான் கொண்டு வருகிறது. அதுக்கு பதிலாக சின்னா தனது மகளுடன் ஒரு நல்ல உறவை வழங்குறதில் தனது கவனம் செலுத்தினான். அவர்கள் ஒன்றாக இருக்கும் நேரத்தை அவர் சிறப்பாக பயன்படுத்தணும். சின்னா தன்னை மேம்படுத்திக்க அவர் குழந்தையின் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் எப்போதாவது இந்த சூழ்நிலையில் இருந்திருக்கிறீங்களா? நிலைமையை கட்டுப்படுத்த நீங்கள் தீவிரமாக முயற்சித்திருக்கீங்களா? நீங்கள் விஷயத்தை ஆற்றலையும் வீணடிக்கிறீங்க. நீங்கள் அதிக கோபத்தையும் விரக்தியும் உணர்றீங்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை ஏற்றுக்கிட்டு உங்களால் முடிஞ்சால் கவனம் செலுத்துங்க. வேணும்னா உங்கள் வாழ்க்கையை மோசமாக்க இங்கு யாரும் இல்லை. நீங்கள் உங்கள் நடத்தையை மாற்றினால் உங்கள் சூழ்நிலைகளையும் மாற்றிக்கலாம். டெரி பாக்ஸா உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அவருக்கு ஒரு அரிய வகை எலும்பு புற்றுநோய் இருப்பதை கண்டறியப்பட்டுச்சு. அவரது கால் துண்டிக்கப்பட்டு 16 மாதங்கள் கீமோதெரபிக்கு உட்படுத்தப்பட்டார். செயற்கை காலுடன் மாரத்தானில் பங்கு பெற்ற ஒருவரை பற்றி டெரி படித்தார். அவருக்கு அதை செய்ய முடிவு. டெரி பந்தயத்தில் கடைசி இடத்தை பிடித்தார். ஆனால் மக்கள் அவருக்காக ஆரவாரம் செஞ்சாங்க. அதன் பிறகு நிதி திரட்டும் திட்டத்தை தொடங்க நினைச்சார். டெரி ஒரு நாளைக்கு ஒரு மாரத்தான் ஓட்டம் நடத்தி கனடா முழுவதும் ஓடுவார். தன்னை போன்ற பிற புற்றுநோயாளிகளுக்காக $24 மில்லியன் திரட்ட முடியும்
அவர் நம்பினார். டெரியின் காரணத்தை கேள்விப்பட்ட மக்கள் அவரை ஆதரித்தனர். அவர் தங்கள் ஊருக்கு வரும் வரை மக்கள் காத்திருந்தனர். டெரி 143 நாட்கள் தொடர்ந்து ஓடினார். கடைசியில் அவரது நுரையீரல் புற்றுநோய் பரவியதால் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். டெரி டிவி நிகழ்ச்சியில் காணப்பட்டார். அதோட அவர் நோக்கத்திற்காக அதிகமான மக்கள் நன்கொடையும் கொடுத்தாங்க. இதுவே ஆச்சரியம் என்னவென்றால், மருத்துவமனையில் இருந்தபோதே தனது இலக்கு தொகையை எட்டினார். சில மாதங்களுக்கு அப்புறம் டெரி காலமானார். டெரி பாக்ஸ் ஓட்டம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. இது உலகம் முழுக்க உள்ள பல புற்றுநோயாளிகளுக்கு உதவிய வருடாந்திர நிதி திரட்டும் மாரத்தான் நிகழ்வு அப்படின்னு சொல்லப்படுது. இதன் தொடர்ச்சியாக இன்னும் நிறையா சுவாரஸ்யமான நிகழ்வு அடுத்தடுத்த வீடியோவில் மிஸ் பண்ணாமல்